எல்லாருக்கும் வணக்கம். மிதுனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் நடக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டாம். சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்றது ஒருத்தருக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பார்ப்போம். உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கான ஆர்வத்தை தோன்ற மாதிரி தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் கிடையாது. கண்டிப்பாக உங்களோட ஜாதகமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சரியில்லாதவங்களுக்கு கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது. படிக்கணும்னு நினைக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா விளையாட போகலாம், டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தும். அதனால் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு விஷயங்களை பார்க்கலாம். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். அதை நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது எம்என்சி அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக தான் இருக்குது. இது பொது பலன்களில். சப்போஸ் உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு தாராளமாக கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சேம் அதே மாதிரி தான் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் ஜாப்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க வெளியூர் வெளிநாடுகளில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட்டுன்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களோட நண்பர் ஒருத்தர் வெளி மாநிலத்திலையோ இல்லை வெளிநாட்டிலையோ இருக்கார். அவர் மூலமாக நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் வேலைன்றது கிடைக்கல அப்படின்னாலும் அவர் மூலமாக ஒரு சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக இந்த வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்லாம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களோட ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் அது நடக்கும். அதுக்காக தான் வேலை கிடைக்கலனாலும் ஒரு சப்போர்ட்டுன்றது கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஸ்ன்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கும். இது நார்மலாக மிதுனமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய விஷயம்தான். எல்லா விஷயங்கள்லையுமே, அதாவது ஒரே டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 இடத்துல வேலைக்காக அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. 2 இடத்துலையுமே ஜாயின் பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்ன்றதெல்லாம் உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு மெச்சூரிட்டி அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? முன்ன இருந்ததை விட இந்த மாதத்தில் கொஞ்சம் பெட்டராக தான் எல்லா விஷயத்துலையுமே யோசிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும். அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும். ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே போனால் நல்லா இருக்குமா எல்லாம் கம்ப்ளீட்டாக உட்காந்து யோசிங்க. நல்லா யோசனை பண்ணி முடிவெடுத்தீங்கனாலே போதுமானது தான். அந்த ஒரு குழப்பங்கள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்துக்கணும். ஏன்னா இதுவுமே மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு கேஷுவலாக நடக்கக்கூடிய விஷயம்தான் எல்லா மாதமுமே. அந்த வேலை பார்க்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான்.
அதுக்காக உங்களுக்கு மாதத்தில் இருக்க 31 நாளுமே வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்காது. யாராவது கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஏதாவது தவறுகள் பண்ணிட்டீங்க உங்களோட வேலையில் அப்படின்னா தைரியமாக தவற ஒத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னு நீங்கள் மறைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். சப்போஸ் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சது உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களோட பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரமோஷனு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதும் சில பேருக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் ஏற்படும். ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குனீங்கன்னா நல்லபடியாக இருக்குமா, இப்போ தசாம்புத்தின்றதெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நல்ல விதமாக தாங்க அமையும். பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். நீங்கள் அது உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் முதலீடுகள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் இந்த ஒரு பண நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இடையில் நார்மலாக எப்பவும் இருக்க மாதிரி தான் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். அரசியலில் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்றத குறைச்சிக்கிறது பெட்டராக இருக்கும். உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, பேச்சை குறைச்சிட்டு செயலில் அதிகமாக காட்டுற மாதிரி இருக்கணும். தேவையில்லாமல் எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறது, அது மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்துக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் வேலை வகையில் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஜூலை மாதத்தோட கிரக அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏதாவது கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த மிதுனமில் பிறந்திருக்கவங்க ஏதாவது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது, குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதுவும் நடக்கவே மாட்டேது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கவங்களுக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வரக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு இறையாண்மை மேலே பார்த்திங்கன்னா ஒரு விதமான நம்பிக்கை அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ஃபினான்சியல் சைடில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதம் தான், அதை இல்லைன்னு நல்லா மறுக்கலை. ஏன்னா அந்த பணவரவுகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். செலவுகளையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா மிதுனத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு அது ஒரு முடியாத விஷயம்தான், இந்த செலவுகள் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது. சில பேருக்கு சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். இன்னும் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கி இருந்திருப்பீங்க, அந்த கடன்லாம் ஓரளவுக்கு தீர்க்கிறதுக்கான பண வரவுன்றதெல்லாம் கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். சப்போஸ் உங்களோட ஜாதகமும் நல்ல நிலைமையில் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா, நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன்லாம் முழுவதும் கொடுத்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த எதிர்பாராத செலவுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான
எதிர்பாராத செலவுகள், நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் பண விஷயங்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அதுவுமே சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். இந்த சுப செலவுகள்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் ஏதாவது குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது, இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். சப்போஸ் நீங்கள் திருமண வயதில் இருக்கீங்க, உங்களோட வீட்டில் அலைன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு மேரேஜ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா உங்களுக்குமே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். ஸோ இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். உங்களால் எந்த அளவுக்கு செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாற்றிக்கோங்க. ஏற்கனவே இந்த குழந்தை பாக்கியம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான். குழந்தை பாக்கியம்ன்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். உங்களோட ஜாதகம்லேயும் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து உடல்நலம் பற்றி பார்க்கலாம். உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே 2021 சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மிதுனம், கன்னி இவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரையுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள்ன்றது கேஷுவலாக ஏற்படக்கூடியது தான். சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுத்த தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகளை சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க. இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமாக வர்றதுன்னு சொல்கிறதுனா இந்த வாய்ப்புண் வர்றது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, வயிறில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடல் புண் வர்றது, கேஸ் ட்ரபுளு, நல்லா குடிக்கிற தண்ணி நிறையா குடிங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் அப்படின்றதையும் குறைச்சிட்டு உங்களோட அந்த ஒரு முன் கோபம் அப்படின்றதையும் குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். ஏன்னா குடும்பத்தில் இருக்கவங்களோட சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா அந்த கணவன் மனைவி உறவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஒன்றும் பெரிய அளவுலலாம் இதோட பாதிப்புகள்ன்றது இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் ஏதாவது, அது உங்களோட அண்ணனாக இருக்கட்டும், இல்லை தம்பியாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா, சொந்த பந்தங்கள் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக யாரையும் நீங்கள் பணம் செலவு பண்ணி எல்லாமே பண்ணுங்கள், கடன் வாங்கி பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. அப்படி சப்போஸ் உங்களால் பண்ண முடியலன்னா உங்கள் சைடு இருக்க அந்த ஒரு சுச்சுவேஷனாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டீங்கனாலே போதுமானது தான். ஏன்னா வீட்லேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள்ன்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அப்படின்னு வரும்போது கொஞ்சம் செலவுகள், வீட்டில் இருக்கவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, ஏதாவது பொருள்கள் கேட்பாங்க, அப்படின்றப்ப அதெல்லாம் வாங்கி கொடுத்தா ஆகணும். வாங்கி கொடுக்கலன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் இல்லைங்களா, எல்லா குடும்பத்துலேயுமே. அடுத்து சொல்லணுன்னா லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதத்தில் புதுசாக காதல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏற்படும் தான். ஏற்கனவே லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கொஞ்சம் உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில்
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சப்போஸ் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் அதெல்லாம் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடல் நலத்தில் உங்களுக்கு எப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் அம்மாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படத்தான் செய்யும். ஸோ உங்கள் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி அம்மாவோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்கள், இந்த முன்கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கனாலே, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மெயினாக சொல்லணுன்னா இது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா மிதுனமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ன்றதை நீங்கள் தாராளமாக தவிர்த்துட்டு இன்னும் ஒரு பெட்டரான மாதமாக ரொம்ப ஈஸியாகவே கொண்டு போய்க்க முடியும். உங்களோட குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். வீட்டில் குழந்தைங்க சொல்கிறது கேட்க மாட்றாங்க, ஒழுங்காக படிக்க மாட்றாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க பாருங்கள். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட குழந்தைங்க ஏதாவது வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அதிலலாம் ஏதாவது தடங்கள் இருந்து வந்தது அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மாதத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தான். அதே மாதிரி தான் குழந்தைங்க எங்கேயாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கெல்லாம் வந்து உங்களோட குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க விரும்பக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தான். ஸோ பார்த்து மிதுனமில் பிறந்திருக்க எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, ரெக்கார்டிங்கிறது மிஸ் ஆகியிருக்கு. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், மிதுனமில் பிறந்திருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வெளியூர் போகிறதா இருக்கட்டும், வெளிநாடு போகிறதா இருக்கட்டும், வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி. சில பேர்லாம் ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டில் இல்லைனா வெளி மாநிலங்களில் தான் இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு இன்னொரு மாநிலத்துக்கோ இல்லை நாட்டுக்கோ போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதுலேயும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இருக்கிறது வெளிநாட்டில் இருந்துட்டு அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்காக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதான். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் மூலமாக நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் தாராளமாக உங்களோட ஆசைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.